நீங்கள் சிரிப்பால் இந்த நாளை வண்ணம் தீட்டுங்கள். இந்த இரவை ஒரு கவிதையாக மாற்றப் போகிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சிக்காக பாரம் சுமக்கப் போவது இல்லை. துயரைக் கண்டு ஓடப்போவது இல்லை. சிரிக்க தெரிந்திருக்கும் வரை நீங்கள் வறியவன் அல்ல. இது சிரிப்பு இயற்கையின் அரிய பரிசு. அதை வீண் செய்யலாமா? சிரிப்பும் சந்தோஷமும் உள்ள இடத்தில்தான் வெற்றி வந்து சேரும். அவைதான் உங்கள் மற்றும் உங்கள் உழைப்பின் பலனை உணர்த்தும். மகிழ்ச்சி என்னும் மதுவுக்கு சுவை கூட்டுவதே இந்த புன்னகைதான் என்று கூறி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக், சிரிப்பால் இந்த நாளை ஓவியமாக்குங்கள் உள் அழகோடு. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். உயிர் உள்ள எந்த ஒரு விலங்குக்கும் இல்லாத தனிச்சிறப்பு மனிதனிடம் மட்டும்தான் உள்ள இந்த சிரிப்பு. மரங்கள் இரத்தம் சிந்தலாம், விலங்கினங்கள் வலியிலும் பசியிலும் அழலாம். ஆனால் சிரிப்பு என்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் உங்களுக்கே சொந்தமான ஒன்று. ஆக நீங்கள் சிரிக்க பழகுங்கள். சிரிப்பதால் உங்கள் ஜீரணம் கூடும். புன்னகைப்பதால் உங்கள் மனச்சுமைகள் இறங்கும். நீங்கள் சிரிக்க சிரிக்க உங்கள் வாழ்நாள் கூடும். அதுதான் உங்கள் நீண்ட ஆயுளின் இரகசியமாகப் போகிறது. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் உங்களை பார்த்தே சிரித்து கொள்ளப் போகிறீர்கள். நம்மை நாம் மிகவும் விபரீதமாக எண்ணிக்கொள்வதே சிரிப்புக்குரியதாகும். உங்கள் மூளை விரிக்கும் அது போன்ற வலைக்குள் நீங்கள் விழாதீர்கள். நீங்கள் உலகின் அதிசயம் என்றாலும் கூட நீங்கள் காலம் என்னும் காற்றில் அலையும் துரும்புதானே. நீங்கள் வந்ததும் போவதும் எவருக்கு தெரியும்? 10 வருஷங்களுக்கு பின் இன்று இருந்ததை எண்ணி பார்ப்பது எவ்வளவு மடமை! ஏன் இன்று நிகழும் அற்ப விஷயங்களுக்காக நீங்கள் உங்களை அலட்டி கொள்ள வேண்டுமா? காலம் எனும் நதியில் எல்லாமே அடித்து கொண்டுதானே செல்லப் போகின்றது. ஆனாலும் எப்படி உங்களுக்கு துயரம் தந்து கண்ணீர் சிந்த வைக்கும் மனிதர்களையும் இயற்கையின் செயல்களையும் நோக்கி சிரிப்பது? உங்களை நீங்கள் 3 சொற்களுக்குள் பழக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை விட்டு நகைச்சுவை உணர்வு நகர்ந்து போவதை உணரும் போது இந்த வார்த்தைகள் காலம் காலமாக பேசப்பட்டு வந்தவை. இவை எனக்கு நேரும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளவும் வாழ்க்கையின் சமநிலையை காக்கவும் உதவும். அந்த வார்த்தைகள் இதுவும் கடந்து போகும். எது இந்த உலகில் நிலையானது? உங்கள் இதயத்தை பாரம் அழுத்தும் போதும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வது இதுவும் கடந்து போகும் என்று. வெற்றியும் மகிழ்ச்சியும் கூடத்தான் வறுமையில் வாடும்போது, செல்வத்தில் புரளும்போது எங்கே அந்த அற்புதமான கோபுரங்களை எழுப்பியவன்? அவனும் அதனுள் தானே அழுந்தப் போகிறான். ஏன் இந்த கோபுரமே ஒரு நாள் மண்ணுக்குள் மறைந்து போகாதாம்? எல்லாமே நிலையற்று இருக்கும்போது நீங்கள் மட்டும் இன்றை நினைத்து
ஏன் மருக வேண்டும்? நீங்கள் இந்த நாளை சிரிப்பால் வண்ணம் தீட்டுங்கள். இந்த இரவை ஒரு கவிதையாக மாற்றுங்கள். நீங்கள் மகிழ்ச்சிக்காக பாரம் சுமக்கப் போவது இல்லை. துயரை கண்டு ஓடப் போவது இல்லை. நீங்கள் இந்த நாளின் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். இது பாதுகாக்க வேண்டிய நெல்மணி அல்ல. ஜாடியில் காப்பாற்ற வேண்டிய மதுபானம் அல்ல. இதை நாளைக்காக வைக்க முடியாது. இதை பயிர் செய்து பலன் காண வேண்டியது இன்றே, இப்பொழுதே. உங்கள் சிரிப்பு எல்லாவற்றையும் அதனதன் இடத்தில் அளவில் நிறுத்தும். உங்கள் நாளைய கனவுகளின் மகிழ்ச்சியின் சிரிப்பில் இன்றைய தோல்விகள் மறைந்து போகும். உங்கள் வெற்றிகளை கொண்டு நீங்கள் எக்களிக்கும் சிரிப்பில் அவை சுருங்கி போகும். நீங்கள் தீயவைகளை கண்டு சிரிப்பதால் அவை உங்களை தீண்டாது. உங்களுடைய புன்னகைகள் மூலம் மற்றவர்களின் சிரிப்பை பெறுவதே உங்கள் வெற்றி நிகழும். நீங்கள் முகம் சுளித்தால் உங்கள் வெற்றி எவ்வாறு நிகழும்? நீங்கள் கண்ணீருக்கு பதில் வியர்வை சிந்துங்கள். துக்கத்திற்கோ அல்லது ஆர்வ குறைவிற்கோ வியாபார சந்தையில் இடம் கிடைக்காது. புன்னகைகள் பொருள்களையும் அன்பான வார்த்தைகள் இதயத்திலிருந்து வந்தால் கோட்டைகளும் எழுப்பலாம். நீங்கள் ஒரு நாளும் உங்களை சிரிப்பை மறந்த அதிமேதாவியாகவோ கண்ணியமானவனாகவோ பலவானவனாகவோ கொள்ளாதீர்கள். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஒரு குழந்தை. பிறரையும் அவர்கள் அன்பையும் எதிர்பார்க்கும் குழந்தை போல் நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் உங்கள் எல்லைகளை மீறவே மாட்டீர்கள். சிரிக்க தெரிந்திருக்கும் வரை நீங்கள் வறியவன் அல்ல. இது இயற்கையின் அரிய பரிசு. இதை வீண் செய்யலாமாம்? சிரிப்பும் சந்தோஷமும் உள்ள இடத்தில்தான் வெற்றி வந்து சேரும். அவைதான் உங்களுக்கு உங்கள் உழைப்பின் பலனை உணர்த்தும். மகிழ்ச்சி என்னும் மதுவுக்கு சுவை கூட்டுவதே இந்த புன்னகைதான். வெற்றியை கொண்டாட மகிழ்ச்சி தேவை. அதை அளிப்பது சிரிப்புதானே. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் வெற்றி தானாக நிகழும் என்று கூறி இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.